வருது. ஓகே. உங்களோட தாட் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி எலெக்ஷன் எதிர்பார்க்க போகிறீங்க? யார் எதிர்பார்க்க போகிறீங்க? நான் எப்பவும் போல எங்கள் டிவிக்கே தான். ஓகே, தளபதி. ஆமாம், தளபதி தான். சொல்லுங்க ப்ரோ, எப்படி போகுது? என்ன எலெக்ஷனாக இருக்கும்? தெரியல, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எல்லாரும் மனசுலேயும் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறது தானே, அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ டிவிக்கு வர ரெண்டு எலெக்ஷன் யங்ஸ்டர் இருக்காங்க. இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் விஜய். எப்படி பார்ப்பீங்க? இல்லைங்க, நான் ஒன்லி விஜய் தாங்க. விஜய் தான். ஆமாம். ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கொள்கை பரப்புரை செயலாளர், ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் செய்வாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே. எப்படி கைட் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்கல்ல. இது வரைக்கும் எல்லா மக்கள் வச்ச குற்றச்சாட்டு, எல்லா புதுமுகங்கள், யாருக்கு அரசியல் தெரியாது, இதே தானே பேசினாங்க. அப்படி பார்த்தா இப்போ இவர் செங்கோட்டையனும் எவ்வளோ வருஷம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறது தானே. ஸோ அவருக்கும் கண்டிப்பாக அரசியல் அறிவு அதிகமாக தானே இருக்கும். இன்னொருத்தர் மிகப்பெரிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், அவர் நல்ல பேச்சாளர், நல்ல அட்வைஸ் பண்ணுறவர் தான். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்ல விஷயம் தான். ரீசெண்டாக விஜய் சொன்னது வந்து நாங்கள் வந்து கொள்கை ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாரு. ஊழல்காரங்க சேர்த்துக்க மாட்டேன்னாரு. செங்கோட்டையன் வந்து ஊழல் பண்ணி சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவரையும் விஜய் செலக்ட் பண்ணணும். திருந்தலாம்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வரதே வந்து மக்கள் திருந்திருக்காது தானே. ஜெயிலே திருந்த இடம் தானே. தப்பு பண்ணி இப்போ திருந்திட்டு நல்லபடியாக இருக்குன்னு இருக்க வேண்டியதுதான், வரவேற்றுக்க வேண்டியதான். தப்பு பண்ணால் மறுபடியும் நம்ம அனுப்பிட வேண்டியதுதான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எடுத்துப்பீங்க. கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியதான். உதயநிதி பற்றி உங்களோட ஒப்பீனியன் பற்றி? எனக்கு இதுங்க சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கு அவருக்கு அரசியல் அறிவு இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப குறுகிய காலம்தான். சொன்னது எல்லாமே வரமாட்டேன்னாரு. ஆனால் பண்ணது பூரா உள்ளே வந்தது தான். அதே மக்கள் எல்லோரும் தெரிஞ்சதான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கற்றுருக்கலாம். எவ்வளோ காலம் இருக்குது, எவ்வளோ நாள் கூட அவங்க கட்சி தான் எத்தனையோ. ஸோ எப்போயோ அரசியல் சேர்ந்து எப்போயோ வந்து அவர் எல்லாம் கற்றுருந்துருக்கலாம். சும்மா கடைசியாக இந்த டோர்னமெண்ட்டெல்லாம் நடத்துகிறவங்களே ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் ஆடுவாங்கள்ல, அது மாதிரி இத்தனை நாளாக சும்மா விட்டுட்டு கடைசி நேரத்தில் நைட்டு உள்ளே பூந்துன்னு எம்எல்ஏ, அடுத்தது அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியாது இல்லை. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொன்னபடியே வந்து மக்களுக்கு நல்லபடியாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் மத்திய அரசாங்கமோ இல்லை நம்ம என்ன நடத்தணும்னு யோசிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் செயல்படுத்தினாலே போதும் தான். இங்கே எல்லாமே செயல்பாடு ரொம்ப தாமதமாக இருக்குது. ப்ளஸ் வர்றதும் வர மாதிரியும் தெரில. எல்லா அரசியலும் அது மாதிரி சொன்னதாகவே விட்றாமல் செஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது போதும். பிக் பாஸ் பார்ப்பீங்களா?